ஒரு வழியாக விடாமுயற்சி திருவினையாக்கும் படம் வெளியில் வந்துருச்சு. விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல தான் த்ரிஷா அண்டு அஜித் குமார் ஒரு நல்ல கப்பல். 12 வருஷம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன விரிசலால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் த்ரிஷா என்ன சொல்கிறாங்க, டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கிடைக்கிற வரைக்குமே நான் கொஞ்ச நாளைக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேவும் அஜித் என்ன சொல்லுவார், சரி நானே ட்ராப் பண்ணுறேன், இது நம்மளுடைய லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ சிட்டியிலேருந்து ஒரு ஊருக்கு போகிற கேப்பில் வந்து என்னென்னா ஒரு ஹைவேயில் திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது. இந்த வண்டி பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிறதுனால த்ரிஷாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்த ஒரு கப்பல் மூலமாக ஒரு சின்ன ஹெல்ப் கிடச்சிருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது, அங்கே இருந்து இந்த ட்ரக் ரிலீவர் வந்து இந்த காரை இழுத்துட்டு போகிறவங்கள வச்சு நான் இழுத்துட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ பேசினோடனே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அஜித்தே அந்த காரை சரி பண்ணி அங்கே போய் பார்த்தா அங்கே அவங்க ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ யாருக்குமே தெரியாதுன்றாங்களா, அப்போ எங்கட தாண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடுவார். இவர் தேடி கடைசியில் வந்து மனைவியை கண்டுபிடித்தாரா அப்படின்றது தான் கதை. இது பிரேக் டவுன் படத்துடைய லைன் தாங்க. பிரேக் டவுன் படத்துடைய லைனுங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா ஒருவே வரமாட்டாங்கிறது ஊருக்கே தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டார், மயில் திருமேனியா இல்லை அஜித்குமார் டீமா என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து வைப்போம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பிரேக் டவுன் படத்தோட லைனை எடுத்துகிட்டு செகண்ட் ஹாஃப் நாங்கள் சொந்தமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம்டா அப்படின்னு ஒன்று பண்ணி போட்டு என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கே தெரியவில்லைன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் வந்து ஒன்றே ஒன்று தான், எப்பா நீ உன் மனைவியை தேடாமல் போய் எங்களை ஆளை விடு அப்படிங்கிற கதை தான். முதல்ல அஜித்குமார் படம் அப்படின்னும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னா ஒரு மாசு ஒரு கிளாஸு, இது ரெண்டுமே இல்லைன்னு மயில் திருமேனி முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த சேனல்லையே நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், மயில் திருமேனி ஒரு சேஃப் கேம் ஆடுறாரு, படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு என்னை குத்துன்னு குத்துவீங்களா, அதனால நான் அதெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னார்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். முடிஞ்சால் அந்த வீடியோவும் பாருங்கள். அதே மாதிரி தான் இதில் ஒரு சேஃப் கேமு. படத்தில் 1/2 மணி நேரம் படம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் போகிற ரேஞ்சே வேறு அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக படம் 1/2 மணி நேரம் ஸ்லோ இல்லை, படம் முழுசுமே ஸ்லோவாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து அஜித் அப்படிங்கிற அந்த ஒரு மாதம் போயிடுச்சு. அந்த கிளாஸு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி நிறையா கண்டினியூட்டி மிஸ்ஸிங். பாதி படம் எங்கே போச்சு எப்படி போச்சுன்றதுலாம் தெரியல. த்ரிஷாவை கடத்துறதெல்லாம் எப்படி கடத்துறாங்கன்னு கூட தெரியல, காட்டவே இல்லை. அது ஒன்று. அதே மாதிரி வந்து திடீர்னு மீட் பண்ணுறாங்க, திடீர்னு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அத்தன்டிசிட்டி இல்லை. இவங்களுக்குள்ளே வந்து உறவுக்குள்ள ஒரு விரிசல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ரெஜினாவுக்கும் ஒரு காதல், அந்த காதல் எதனால் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. இந்த ஆரவ் கூட இருக்கிற கூட்டாளிகள் யார் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. இப்படி பல தெரியல இருக்கிறதுனால இது என்ன படங்கிறதே எங்களுக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னென்னா, அதாவது இந்த சோமாலியா நாட்டு கடற்கொள்ளையர்கள் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஊரில் எங்கேயாவது ஒருத்தர் இருந்தானா அவன் அந்த கடற்கொள்ளையர்கள், இந்த கடற்கொள்ளையர்கள், அப்புறம் வழிப்பறி கொள்ளையர்கள் அப்படிங்கலாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம் இல்லையா. அசர்பைஜானில் வழிப்பறி கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரோடு சைடில் போய் கொள்ளையடிக்கிற போது தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் காமிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுது. எவ்வளோ பெரிய அப்பத்தம். அதாவது ஹீரோ எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான், கடத்துறவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தான். அவங்க எல்லாருமே அந்த லோக்கல்லே அந்த இடத்துலேயே இருக்கிறவங்க, அந்த ஊர்க்காரங்களை வச்சுட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அர்ஜுனோடைய ரோல் எல்லாருடைய ரோலையுமே மேக்ஸிமம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இதில் வருது. த்ரிஷா அஜித் இவங்க அழகாக இருக்காங்கன்றதை எப்படி நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், படம் வரணும்ல, படத்துக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகணும்ல, அப்படி எதுவுமே இந்த படத்துடைய கண்டென்ட்டுக்குள்ளே இல்லை. அப்புறம் பிரேக் டவுன் படம் அப்படின்னும் போது படம் ஸ்ட்ரைட்டாக ஹைவேல ஆரம்பிக்கும், வண்டி பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆன உடனே வந்து ஒருத்தர் ட்ரக் டிரைவர் ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ண உடனே அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மூலமாக லெஃப்ட் கேட்டு அவர் வண்டியை ரெடி பண்ணி அப்படியே போவார். அங்கே போய் பார்த்தா அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க. அங்கே இல்லை அப்படின்னதுக்கப்புறம் இவர் தேட ஆரம்பிப்பார். அந்த ட்ரக் டிரைவர் யார், எப்படி மூவ் பண்ணார், என்ன ஏது, இப்படின்னு தான் அந்த கதை போகுமே தவிர இந்த மாதிரி வந்து சும்மா வந்து இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு கிளைக்கதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அவருக்கு ஒரு கிளைக்கதை, சைடு கதை, முன்கதை, பின்கதை, லெஃப்ட் கதை, ரைட்டு கதைன்னு சொல்லி போட்டு நம்மளை தலையை சுற்றுற கதையெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போட்டு தலைக்கு ஒரு கதையை பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நீங்கள் எப்போ தானே எங்களை ஆளை விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி ஆளை விட்டு தப்பிச்சு ஓடி வந்து தான் இங்கே உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். விடாமுயற்சி நீங்கள் பார்க்கணுன்னா அஜித் சார் சொன்னதாக மயில் திருமேனி சொன்னார் இல்லையா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.